மிக பிரம்மாண்டமாக 2 வருடம் தவம் இருந்து சூர்யாவின் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான படமாக இருக்க போறேன் என்று நினைத்து வந்த படம் தான் கங்குவா. அந்த படத்துடைய ரிசல்ட் இப்போ என்னாச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கங்குவா திரைப்படம் வரும் முன்னாடியே பல எதிர்பார்ப்புகளை நம் மீடியாக்கள் மூலமாக இவர்கள் கூட்டி வைத்ததுதான் மிகப்பெரிய தவறாக இன்னைக்கு வந்து நிற்கிறது. ஏனென்றால் இந்த கங்குவாவின் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸை கொண்டு வரும் என்று சொன்னார்கள். பல கதைகள் உருவானது. 1800 வருடங்களுக்கு இல்லது 1800 காலகட்டங்கள், பல நூற்றாண்டு காலகட்டங்களில் உள்ள கதை என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கதை, சூர்யா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கதை மக்களுக்கு புரியுமா புரியாதா என்று உண்மையை உடைத்தார். அது இப்போது உண்மையாகிவிட்டது. இந்த படத்தின் கதை மக்களுக்கு சத்தியமா சொன்னா புரியவே இல்லை. அந்த அளவுக்குத்தான் இந்த கங்குவா படம் இன்னைக்கு இருந்திருக்கு. இந்த கங்குவா படத்தை பார்த்துவிட்டு அத்தனை மக்கள் அதை கேள்விக்குறியாக ரொம்ப தரைக்குறைவான விமர்சனங்களை தள்ளப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் மீடியமான ஒரு வசூல் சென்று கொண்டிருந்தாலும் மறுபக்கம் கங்குவா படத்தை கழுவி ஊத்தி கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 350 கோடி மேல் செலவு செய்த இந்த படத்திற்கு அந்த செலவை ஈட்டுமா அல்லது அமரன் கூட போட்டி போட்டு இந்த படம் நிற்குமா என்ற ஒரு கேள்விக்குறைக்கு இன்னைக்கு சூர்யா தள்ளப்பட்டிருக்கிறார். 2 வருடங்கள் கழிந்து 2 வருடங்களாக தவம் இருந்த சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுக்க வேண்டும். தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு படத்தை நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும் என்றுதான் தன்னுடைய வாழ்க்கை படமான முக்கியமான ஒரு படமாக இந்த கங்குவா திரைப்படத்தை நடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ரிலீஸ் ஆகி என்னாச்சு? படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லாமல் தவிக்கிறது தான் மிச்சம். அப்படி இருக்கிறது இந்த கங்குவா திரைப்படம். ஆனால் இந்த கங்குவா திரைப்படத்தில் முக்கியமாக ஒரு மைனஸ் பாயிண்டை நான் சொல்கிறேன். கங்குவா திரைப்படத்தின் வைலண்ட் மியூசிக், சத்தம், இப்படி பல விஷயங்கள் இருப்பதனால படத்தை நன்கு கவனிக்க முடியாமல் இருக்கிறது. ஸ்கிரீன் பிளே, இப்படி திரைக்கதை அந்த அளவுக்கு மந்தமான திரைக்கதை அமைத்து இந்த படம் வெளிவந்திருக்கிறது. இந்த படத்தில் ஒரே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியுமோ என்ன தெரியல. ஆனால் சூர்யாவை ப்ளஸ் பாயிண்டாக தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக நடிகர் இவரை பற்றி நமக்கு நடிப்பில் சொல்ல வேண்டாம். தேனியை போட்டு நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் நம் சூர்யா. இந்த சூர்யாவை வைத்து நீங்கள் கேம் ஆடுகிறீர்களா என்று நினைத்து பார்க்கையில் இந்த படம் அதை இதாக்கிவிட்டது. இந்த படத்திற்கு அண்ணனுக்கு தம்பியாக வில்லன் வரும் கார்த்திக்கு பிரமாதமாக இருக்கிறது அந்த சீன்கள். ஆனால் ஒரு சின்ன கதையை வைத்து பழங்காலத்து கதை என்று உங்களுடைய பில்டப்புகள் அத்தனை இன்னைக்கு 1000 கோடி வசூல் என்று நீங்கள் அடித்த பில்டப்புகள் அத்தனை தொலைந்து போய் நிற்கிறது இந்த படம். இத்தனைக்கு எதிர்பார்ப்பை நீங்கள் கூட்டிருக்க வேண்டாமோ என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் மக்களுக்கு புரியுத மாதிரி இந்த கதை இல்லை என்று நான் சொல்கிறேன். நிச்சயமாக சூர்யாவை எல்லா நடிகர்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் சூர்யா. சூர்யாவின் படத்தை இந்த அளவுக்கு கழுவு ஊத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் இதை கழுவு ஊத்தாமல் நிச்சயமாக இந்த படத்தை நம்ம ஒரு தடவை தியேட்டருக்கு பார்க்க வேண்டும். இதில் உழைத்த அத்தனை பேர்கள், ஊழியர்கள், உழைப்பாளிகள், இந்த உழைப்புக்காக வருமானம் ஈட்டுவது நிறைவேற கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படம் நஷ்டம் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் பல பேர்கள் வாழ்வாதாரங்கள் இதில் இருக்கிறது. அதனால் இந்த படத்துக்கு விமர்சனங்களை அதிகமாக தள்ளாதீர்கள். படம் சுமாராக இருக்கிறது என்று சில விமர்சனங்களை சொல்லி வீழுங்கள். அப்போதுதான் இந்த படத்துடைய சில விஷயங்கள் நமக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமாக பாதுகாக்க முடியும். ஏன்னா பல கோடி செலவில் எடுத்த படம். இந்த படத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறது வசூல் அப்படி பார்ப்போம். ஆனால் 2000 கோடி 1000 கோடி வசூல் என்று இந்த படத்தை நீங்கள் அடித்த பில்டப்புகளால் தானே இந்த அளவுக்கு ஒரு இதாக வந்திருக்கிறது. இப்போது சூர்யாவின் நிலைமை என்ன? இன்னொரு படத்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார். சூர்யாவின் லைஃப் 2 வருஷ தபம் வீணாகி போனதோ என்று ஒரு இயக்கம் அவர் நினைத்தது போல இருக்கிறது. சூர்யா நிச்சயமாக இந்த படத்தின் கதையை உண்மையுடைய இந்த கதை மக்களுக்கு புரியுமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அது உண்மைதான். மக்களுக்கு புரியவில்லை. இந்த படம் யாருக்கு புரிந்திருக்குமோ அங்கே இந்த படம் நிச்சயமாக ஓடும். நம் தமிழக மக்களுக்கு இந்த கதை பிடிக்கவில்லை என்று தான் சொல்கிறார்கள். மீண்டும் இது போன்ற படங்களை எடுக்கும்போது சிவா கவனமாக இருக்க வேண்டும். ஏறக்குறைய 3 சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்த அஜித்தை வைத்து சூப்பர் திரைப்படத்தை கொடுத்த, அதாவது சிறுத்தை சிவா 4 படங்களை சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த சிறுத்தை சிவாவுக்கு இந்த படம் மீண்டும் ஒரு தோல்வி படமாக அமையுமோ என்று தெரிகிறது. அண்ணாத்தா,
கங்குவா, விவேகம் இந்த 3 படங்களில் இந்த 3 படங்கள் ஒரு தோல்வியை சந்திக்க அளவில் தான் இந்த படங்கள் வரிசையில் இருக்கிறது. நிச்சயம் வெற்றி தோல்வி வீரருக்கு சகஜம்தான். அதே போல் ஒரு தொழிலாளிகளுக்கோ உழைப்பாளிகளுக்கோ இல்லது கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்களோ வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். அதுபோல்தான் இப்படி இந்த சிவாவுக்கு இந்த படம் முக்கியமான ஒரு பாடத்தை தீட்டு உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இது போன்ற படங்கள் எடுக்கும் வரை, இது போன்ற பிரமாண்டங்களை திகைக்கும் வரை உங்களுடைய ஐடியாக்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்க வேண்டும், ஆளுமை இருக்க வேண்டும், பெரிய சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக இருக்க வேண்டும். உங்கள் திரைக்கதை, முக்கியமான திரைக்கதை கச்சிதமாக இருக்க வேண்டும். இசையமைப்பாளர் நல்ல ஒரு இசையமைப்பாளர் தான். அவருடைய படங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். வீரம் இப்படி அவருடைய படங்கள் இசையமைத்த சில படங்களை நமக்கு குறிப்பிட்டு பார்த்தால் மிக பிரமாண்டமாக இசையை அடித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் அவருடைய இசை ரொம்ப கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்திருக்கிறது மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் படத்தின் வலுவான கதை இல்லாதனால், வலுவான திரைக்கதை இல்லாதனால், ஸ்கிரீன் பிளே இல்லாதனால் அத்தனை இந்த படத்துடைய ஒரு கேள்விக்குறையை சந்திக்கிறது. இந்த படத்தின் விமர்சனத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பற்றி தியேட்டர்ல நீங்களும் போய் பாருங்க. உங்களுக்கு இதுல மைனஸ் என்ன பிளஸ் என்ன விளக்க முடியும். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்